உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த பொண்ண நீ என்ன பண்ண போற? என்னங்க கேக்குறீங்க? எனக்கு புரியல. மாயாவ நீ என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். அது நம்ம வீட்டு பொண்ணா மாயா வளரணும்னு சந்தியா ஆசைப்பட்டா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவளை வளர்த்து அவளோட மனச மாத்தி நாம தான் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது நடக்கும், நிறைவேறும்னு நீ நம்புறியா ஜானகி? அவ மாறமாட்டா ஜானகி. இந்த வீட்ல இருக்கிற மனுஷங்க எல்லாரும் அறிவில்லாதவங்கன்னு அவ நினைக்கிறா. அவளோட சுதந்திரத்தை நாம கெடுக்க நினைக்கல. ஆனா இந்த வீட்டு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அவ இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாரையும் அறிவில்லாதவங்கன்னு நினைக்கிற பொண்ணு எப்படி இந்த வீட்டுக்கு தகுந்தபடி மாறுவா? இந்த வீடு மட்டும் இல்லை, இந்த ஊர்ல அக்கம் பக்கம் ஊர்ல எல்லா வீடுமே இதே மாதிரி தான் இருக்கு. அவ இதுக்கு தகுந்த மாதிரி மாறினா தானே இந்த பக்கம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ஊரே அறிவில்லாதவங்க ஊருன்னு நினைக்கிற மாயா எப்படி மாறுவா? எப்படி நாம பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்குவா? இதுக்கெல்லாம் கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குன்னு நீ நினைக்கிறியா? மனசாட்சியை தொட்டு சொல்லு. மனசாட்சியை தொட்டு தாங்க சொல்றேன். மாயா நிச்சயம் மாறுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. தப்பான நம்பிக்கை வச்சிருக்க ஜானகி. அந்த பொண்ணு மாற மாட்டா, மாற வாய்ப்பே இல்லை. இல்லங்க, இந்த ஒரு விஷயத்துல உங்க முடிவுக்கு எதிரா நான் பேசுறேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. மாயா சந்தியாவோட பொண்ணுதான், ஆனா என் தங்கச்சி பொண்ணுங்க. அந்த ரத்த பந்தம் நிச்சயமா அவளுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அவ நிச்சயமா மாறுவா. என்னால அவளை மாத்த முடியும். உன்னால முடியாது. அவ மாற மாட்டான்னு நான் சொல்றேன். இல்லங்க, இல்ல, அவ நிச்சயமா மாறுவா. நிச்சயம் உன்கிட்ட நான் சவால் விட நினைக்கல. ஆனா வருத்தத்தோட சொல்றேன் ஜானகி, கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட நீ தோத்துதான் போக போற. எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.